ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க எல்லாரும் அரங்கத்தையே அதிர வச்சுட்டாங்க. சோ இவங்க என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க, என்னென்ன கான்செப்ட் குள்ள பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான பின்னணி என்னன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனுங்க. இதுல ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் பண்ணக்கூடிய ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பூதங்களும் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டும் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல ஹைலைட்டரா சொல்லணும் நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இனியா, பவித்ரா, சுஷாந்திகா, சிவானி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இவங்க என்னெல்லாம் எடுத்திருக்காங்க கான்செப்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிவானி எடுத்திருக்கக்கூடிய பேஸ் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு, அதாவது ஐம்பூதங்கள்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல சந்திரலேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடிட்டு இருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதா மோகன் மேடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து இந்த பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க. அரங்கத்தை அதிர வச்சு கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி அப்படி கிடைச்சிருக்குங்க. அடுத்தது நம்ம பெருசா எதிர்பார்க்கக்கூடிய மெயின் பர்சன் கூட சொல்லலாம், அதாவது இனியா. ஸோ இனியாவோட பேஸ் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மலை சம்பந்தப்பட்ட பாட்டை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கிற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. சுஷாந்திகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் பேஸ் பண்ணக்கூடிய, அதாவது வாட்டர் சம்பந்தப்பட்ட நீர்நிலையோடைய பேஸ்டான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னாரே என்ற பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலுக்கு இருக்கின்ற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்காங்க. அடுத்ததா பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்து இருப்பீங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெருப்பு பேசிஸ் பண்ற சம்பந்தமா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இவங்களோட கிளியரா இவங்க இந்த படம் தான் பாடியிருக்காங்கன்றதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கிடைக்கல. அது குயிக்கா நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண பாக்குறேன். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சூப்பரா எக்ஸலண்டா பாடியிருக்காங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த 4 பேர்ல யாரு ரொம்ப பிடிக்குன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, இவங்க தான் என்னுடைய டாப் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.